சென்னையில் அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் கள விவரம் குறித்து கேட்டறிந்தார். கனமழையால் பாம்பன் மண்டபத்தில் உள்ள முகாம்களில் 190 பேர் தங்க வைப்பு. தலா 15 தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயாராக இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. ஜெயலலிதாவிற்கு உதவியாக வந்த கோடீஸ்வரர்களானவர்கள் எல்லாம் ஆட்சியை பிடிப்போம் என்று பேசுகின்றனர். சசிகலா, டிடிவி தினகரன் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உத்தரவால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சில வெளிநாடுகளுக்கு சென்றால் கைதாக வாய்ப்பு. போர்க்குற்றம் தொடர்பான வழக்கில் இஸ்ரேல் அரசு சமர்ப்பித்த விளக்கங்கள் அனைத்தும் நிராகரிப்பு. அதானி நிறுவனத்துடனான 2 ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கென்ய அரசு. லஞ்ச புகாரில் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் அதிரடி. இந்திய ராணுவத்தில் 133 பணியிடங்களுக்கு நடந்த தேர்வில் குவிந்த இளைஞர்கள். 18,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் பாஜகவை தொடர்ந்து பாமகவும் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்தை கேட்க கோரிக்கை. ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் கழுகு பார்வை காட்சி. நாகை மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலி. இரவு நேரத்திலும் குறுவை நெற்பயிர்கள் அறுவடை பணிகள் தீவிரம். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு குறித்து தலைமைச் செயலகத்தில் நாளை ஆலோசனை கூட்டம். வழக்கறிஞர்களை தாக்கும் நபர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டோம் என பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் பேட்டி. வேதாந்தாவிற்கு உதவுவதற்காக கடவுளை கூட பிரதமர் மோடி விடமாட்டார். அரிட்டாப்பட்டி டங்ஷன் கனிம திட்டத்தை நிறுத்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். உக்ரைன் மீது தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியதால் மீண்டும் பதற்றம். முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல். முதலமைச்சர்களையே கைது செய்யும் போது அதானியை கைது செய்ய முடியாதா? அதானி ஊழலில் பிரதமர் மோடியும் உடந்தையாக உள்ளார் என ராகுல் காந்தி கடும் தாக்கு. பாகிஸ்தானில் வாகனங்களை நோக்கி பயங்கரவாதிகள் தாக்குதல். துப்பாக்கி சூட்டில் குழந்தைகள், பெண்கள் என 42 பேர் உயிரிழப்பு. சென்னை திரும்பிய தங்கமகள் காசிமாவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாதனை படைக்க உதவிய தமிழக அரசுக்கு நன்றி என பேட்டி.